எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18, 19, 20 அந்த 3 வசனங்களையும் நமக்கு சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 30வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல். இந்த 2024வது வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய ஊழியத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். என் தேவன் நம்மை எப்படி மகிமைப்படுத்துகிறார், அல்லது நம்மில் கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படுகிறது என்பதை இந்த வருடத்தில் ஒவ்வொரு செய்திகளாக ஆண்டவர் நமக்கு தந்து நம்மோடு கூட பேசி வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் எப்படி நம்மில் மகிமைப்படுகிறார் என்றால், நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறதுனால் கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சிறையிருப்பை திருப்புகிறவர். அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, சிறையிருப்பை திருப்புகிறவர். ஆமென். சரி, நம்மில் இருக்கிற சிறையிருப்புகள் திரும்புகிறதுனால தேவன் நம்மில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். பைபிளில் சிறையிருப்பை குறித்து நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம வாசிக்க முடியும். சிறையிருப்பை குறித்து நிறைய வசனங்களை நம்ம வாசிக்கிறதுல 3 விதமான சிறையிருப்புகளை நம்ம பார்க்க முடியும். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு, ஒரு கூடாரத்தின் மேலே இருக்கிறதான அல்லது ஒரு வீட்டின் மேலே இருக்கிற சிறையிருப்பு, 3வது ஒரு தேசத்தின் மேலே இருக்கிறதான சிறையிருப்பு. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக வசனத்தை சொல்ல முடியும். நான் அதை எல்லாம் சொன்னால் நமக்கு நேரமாகிவிடும். ஆனால் சொல்லுகிறேன், தனி மனிதன் மேலே இருக்கிறதான ஒரு வித சிறையிருப்பு, ஒரு குடும்பத்தின் மேல் அல்லது ஒரு கூடாரத்தின் மேலே இருக்கிறதான சிறையிருப்பு, 3வது ஒரு தேசத்தின் மேலே இருக்கிற சிறையிருப்பு. இந்த 3 விதமான சிறையிருப்புக்கும் பைபிளில் ஆதாரங்கள் இருக்கிறது. சில மனிதனை பார்த்தாச்சுன்னா ஒரு தனி மனித வாழ்க்கையிலே ஒரு கட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு நம்ம யோசேப்பை சொல்லலாம். எந்த தவறும் செய்யாத அவர் ஒரு சிறையிருப்புக்குள்ளே தள்ளப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அது தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற சிறையிருப்பு. அவர்களால் ஒரு நுகத்தை சுமந்தது போல, ஒரு பாரத்தை சுமந்தது போலேயே இருப்பார்கள். வெளியே நல்லா பேசுவார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கட்டப்பட்ட ஒரு அனுபவம். ஒரு சிறையில் இருந்தால் எப்படி ஒரு மனுஷன் இருப்பானோ வெளியே வர முடியாமல் தனி மனுஷனுக்குள்ளே ஒரு சிறையிருப்பு. 2வதாக ஒரு குடும்பம், ஒரு கூடாரம் அல்லது ஒரு வீடு ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கும். 3வதாக ஒரு தேசம் ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இருக்கும். நான் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆகட்டும், கூடாரங்களில் இருக்கிற சிறையிருப்பாக ஆகட்டும், நான் இதை பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய உள்ளத்திலே தோன்றி வரும், எங்களுடைய குடும்பமோ அல்லது நானோ ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறேன் என்று நீங்கள் உணர்வீர்களே. ஆனால் நீங்கள் பிரசங்கத்தை காது வழியாக கேளுங்கள், இருதயம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்குமே. ஆனால் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி உங்களில் மகிமைப்படுவேன் என்ற கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் சிறையிருப்பை திருப்புவேன். அந்த சிறையிருப்பை, எந்த சிறையிருப்பு,
இந்த எரேமியா 30வது அதிகாரத்தில் கர்த்தர் எந்த சிறையிருப்பை சொல்கிறாருன்னா, கூடாரங்களின் மேலே இருக்கிற சிறையிருப்பு. அந்த 18வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல். என் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் என்னை கவனிங்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இன்றைக்கு காலை வேளையில் வந்திருக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய கூடாரங்கள் ஒரு சிறைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில், கூடாரங்கள் சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில், இன்னும் ஒரு எல்லா விதத்திலும் கட்டப்பட்ட ஒரு அனுபவம். சிறையில் இருக்கிற ஒரு மனிதன் இன்றைய காலத்தில் இல்லை, அன்னைக்கு இருக்கிறது போல் கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது போல் சில கூடாரங்கள் மேலே இருக்கிறதான ஒரு கட்டு எந்த விதத்திலையும் மாற்றவே முடியாது என்று நினைப்போம். என்னைக்கு இந்த கூடாரத்தில் சந்தோஷம் உண்டாகும், வீட்டுக்கு வெளியே வந்தால் ஒரு பிரச்சனை இருக்காது, வீட்டுக்குள்ளே பார்த்தாச்சுன்னா ஒரு சிறையிருப்பு, கட்டப்பட்ட அனுபவம், ஒரு அரெஸ்ட் பண்ணினது போல், வருமானங்கள் அரெஸ்ட் பண்ணினது போல் இருக்கும். எல்லாம் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில், சிறை பிடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கும். ஆனால் என் கர்த்தர் இந்த கால வேளையில் நம்முடைய குடும்பங்கள் மேலே இருக்கிற சிறையிருப்பை எடுக்கிறதுனால அவர் நம்முடைய குடும்பங்களிலே மகிமைப்பட விருப்பமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதில் ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தரே சில நேரத்தில் சிறையிருப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒரு மனிதனை கர்த்தர் சிறையிருப்பு ஒப்பு கொடுக்கிறார் என்றால், ஒன்று, ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக ஆண்டவர் சிறையிருப்பிலே ஒப்பு கொடுக்கிறார். 2, ஒரு மனிதனை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் சிறையிருப்பிலே ஒப்பு கொடுக்கிறார். திரும்ப சொல்கிறேன், ஒரு மனுஷனை உருவாக்குவதற்காக கர்த்தர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒரு மனிதனை சீர்படுத்துவதற்காக சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். வசன ஆதாரத்தோடு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி என்றால், எல்லாரும் என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வசனம் மட்டும் நீங்கள் வாசித்தா போதும். எல்லாரும் என்னை கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷமாக இருந்தாங்க. 430 வருஷமாக அங்கே அடிமையாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அங்கே அடிமையாக இருந்ததான நேரத்தில் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை நடப்பித்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்தில் வைத்திருந்தார். கானான் தேசத்தில் வந்து கர்த்தரை அறிந்த பிறகு தவறு செய்த ஜனங்களை ஆண்டவர் எங்கே தெரியுமா அனுப்பினார்? பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு அனுப்பினார். அடிமைத்தனத்தில் இருந்ததான நேரத்தில் அற்புதங்களை நடப்பித்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். சிறையிருப்பில் இருந்ததான நேரத்தில் அற்புதங்களை ஆண்டவர் செய்யவில்லை, அவர்களை மனந்திரும்ப பண்ணி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நான் முன்னால் அடிமைத்தனத்தில் இருந்தேன், பாவத்துக்கு அடிமைத்தனத்தில் இருந்தேன். அன்னைக்கு எனக்கு கர்த்தர் அற்புதங்களை எல்லாம் செஞ்சார். தான் யார் என்பதை நமக்கு காட்டுவதற்காக, தேவனால் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அடையாளங்களை அற்புதங்களை செய்து என்னை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்தார். தேவனை நான் நன்கு அறிந்த பிறகு நான் தவறு செய்வேனே ஆனால் என்னை திரும்ப எகிப்துக்கல்ல அனுப்ப மாட்டார், இருத்துகிற பாபிலோனுக்கு கர்த்தர் நம்மை அனுப்புகிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறவங்க கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோனில் தண்ணி ரத்தமாக மாறிச்சா? பேன் வந்துச்சா? வண்டு வந்துச்சா? வாதம் வந்துச்சா? இதெல்லாம் எங்கே வந்துச்சு? எகிப்தில் வந்துச்சு. பாபிலோனில் என்ன வந்துச்சு? ஒன்றும் வரலை, வார்த்தை தான் வந்துச்சு. பாபிலோனில் வார்த்தை தான் வந்தது. அப்போது முதலாவதாக நம்மை கர்த்தர் எதற்காக இந்த சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்தார் என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், நம்பர் 1, ஆண்டவரே சில இடத்துல என்னை நீங்கள் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்திருப்பீர்களே ஆனால், யோசேப்பை சிறையிருப்புக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவரை உருவாக்குவதற்காகவே, அவர் ஒரு விலையேறப்பட்ட ஒரு பாத்திரமாக உருவாக்குவதற்காக கர்த்தர் அவரை சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்தார். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே ஏன் என்னை கொண்டு இந்த மாதிரி இடத்துல கொண்டு போட்டுட்டீங்க? சில வேலை பார்க்குற இடமா இருக்கலாம்,
சில நபர்களுக்கு மத்தியிலேயாக இருக்கலாம். ஏன் என்னை இப்படி இந்த இடத்துல கொண்டு போட்டுட்டீங்க? சிறையிருப்பு கொஞ்சம் கூட நம்ம விரும்ப மாட்டோம், கொஞ்சம் கூட நமக்கு ஆவிக்கு ஒத்தே போகாது. இப்படிப்பட்ட நபர்கள் உள்ள இடம், இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள இடத்துல ஏன் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து போட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை உருவாக்குகிறேன். ரொம்ப காலம் அந்த சிறையிருப்பில் வைக்க மாட்டார். அடிமைத்தனத்தில் 430 வருஷம் இருந்தாங்க, சிறையிருப்பில் 70 வருஷம் தான் ஆண்டவர் வச்சிருந்தார். சிறையிருப்பு ரொம்ப காலம் இல்லை, அடிமைத்தனம் தான் ரொம்ப காலம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அதை புரிகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் வலது கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் அப்படி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே வலது கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்குவதற்காக அனுப்புகிற சில இடத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை உருவாக்குவதற்காக நிறுத்துகிற சில அனுபவங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னை உருவாக்குவதற்காக தந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னை உருவாக்குவதற்காக வைத்த எல்லா அனுபவங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில சிறையிருப்புகள் எனக்கு அப்போ புரியலை, ஏன் ஆண்டவரை நான் இப்படி நடத்துகிறாருன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ எனக்கு புரியுது, கர்த்தர் என்னை உருவாக்குகிறீர், நீர் என்னை உருவாக்குகிற எல்லா பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி 30 செகண்ட் கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். எல்லாரும் 2 கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம். அதை நீங்கள் உணருங்கள். அந்த சிறையிருப்புகளை என்ன ஆண்டவர் எடுத்து போட போகிறார். சிலர் மேல இருக்கிற சிறையிருப்புகளை ஆண்டவர் எடுக்க போகிறார். சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தினால அவைகள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 இப்பதான் என்னுடைய செய்திக்குள்ளாக நான் வருகிறேன். கூடாரங்கள் மேலே இருக்கிறதான சிறையிருப்பு. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, நான் யாக்கோவுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன், யாக்கோவுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த யாக்கோவுடைய கூடாரம்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? ஒரு காலத்தில் இந்த யாக்கோவுடைய கூடாரத்தை குறித்து கர்த்தரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். எண்ணாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 5வது வசனத்தில் பக்கம் 203 வாசிப்போம். யாக்கோபே, எடுத்தீங்களா? யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஒரு காலத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார், பிலேயாம் தீர்க்கதரிசியை உள்ளே இருந்து, யாக்கோபே உன்னுடைய கூடாரம் அழகான கூடாரப்பா, சுத்தமான கூடாரப்பா. அழகானவை நம்ம பைபிள் லாங்குவேஜில் சொன்னால் பரிசுத்தமான கூடாரமாக இருந்துச்சு, தேவன் தங்குகிற இடமாக இருந்துச்சு. ஏன்? அதுக்கு முந்தின அதிகாரம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை? ஏன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் பலிக்காது? யாக்கோபுடைய கூடாரங்கள் அழகானவைகளாக இருக்கிறபடினால. நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிறது போல, நாம் கர்த்தர் விரும்புகிற பாதையிலே, அவர் விரும்புகிற பரிசுத்த பாதையிலே நடப்போமே ஆனால் நமக்கு விரோதமான மந்திரவாதங்கள் பலிக்காது, நமக்கு விரோதமாக குறி சொல்லுதல் பலிக்காது. ஏன் யாக்கோபே உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பலிக்காது? உன் கூடாரம் அழகா இருக்கப்பா, உன் கூடாரம் அழகா இருக்கு. உன்னுடைய கூடாரம் அழகாக இருக்கிறது வரைக்கும் மந்திரவாதங்கள் பலிக்காது, பில்லி சூன்யங்கள் பலிக்காது. நான் சிறையிருப்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். ஏன் யாக்கோபே? உங்க கூடாரம் அவ்வளவு அழகா இருக்குது யாக்கோபே. இப்போ அப்படி ஆண்டவரால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்ட யாக்கோபுடைய கூடாரம் இப்பொழுது பாபிலோனில் சிறையிருப்புக்கு நேராக தள்ளப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால், இவர்களுடைய பாவங்கள், இவர்களுடைய அக்கிரமங்கள். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய வீடுகள் என்றைக்கு ஆண்டவரை விட்டு விலகி போகிறதோ, அந்நிய தெய்வங்களுக்கு இடம் கொடுக்கிறதோ, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய கூடாரங்களில் எப்போ தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்காம வாக்குவாதங்களுக்கும் பொறாமைகளுக்கும் எரிச்சல்களுக்கும்
மற்றவர்களை குறித்து பேசுவதற்கும் எப்பொழுது நம்முடைய கூடாரத்துக்கு இடம் அது கொடுக்கிறோமோ அப்போ நம்முடைய கூடாரங்களை கர்த்தர் சிறையிருப்புக்கு நேராக கொண்டு போகிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அடுத்த ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் உள்ளத்திலிருந்து எங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிற சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்று நீங்கள் மனசார ஜெபித்தால், ஆவியானவர் எனக்குள்ளே இந்த வார்த்தையை போட்டதனால தைரியமாக சொல்கிறேன், நம்முடைய சிறையிருப்பை அவர் எடுத்து போட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, உங்களுக்கு புரிகிற போல உங்கள் ஸ்டைல்லே நான் வந்துடுறேன். கர்த்தர் நம்முடைய கூடாரங்களை எதுக்கு அழகாக வச்சுருந்தார்? ஒரு காலத்தில் நல்ல மாடி வீடு கிடையாது, ஓலை குடிசையில் தங்கினவங்க இருக்கிறீங்களா? ஓலை குடிசையில் தங்கின அனுபவம் உள்ளவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஓலை குடிசையில் சீட்டு போட்ட வீட்டில் இருந்திருக்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. தங்கின அனுபவங்க. ஓட்டு வீடில் ஒழுகிற ஓட்டு வீட்டில் எல்லாம் இருந்திருக்கிறவங்க. அப்படி இருந்தோம் நம்ம. அன்னைக்கு வீட்டுக்குள்ளே பாட்டு சத்தம் இருந்துச்சு, ஆராதனுடைய சத்தம் இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல வீடு வந்துச்சு, நல்ல டிவி வந்துச்சு. அங்கே ஓலை கொட்டகையில் இருந்த ஓட்டு கொட்டகையில் இருந்த ஆவியானவர் இந்த வீட்டுக்குள்ளே இறங்கி போயிட்டார். ஏன்? இந்த கூடாரம் முறுமுறுக்கிற கூடமாக மாறிச்சு. இந்த கூடாரம் கர்த்தருக்கு விரோதமானதை பேசுகிற கூடாரமாக மாறிட்டு. இந்த கூடாரத்தில் கர்த்தருக்கு ஏதாவது இடம் உண்டா? கர்த்தருக்கு இடம் இல்லை. ஃபுல்லாக சினிமா கதை, சினிமா பாட்டு. யாரை வீழ்த்தலாம், யாரை சதிக்கலாம், யாரை கவிழ்க்கலாம், யாருக்கு ஓட்டு போடலாம், யாருக்கு விரோதமாக இது பண்ணலாம், அந்த அவரை என்ன பண்ணலாம், இவரை என்ன செய்யலாம். இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறதான நேரத்தில் கர்த்தர் விலகிட்டாரு. கூடாரம் ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறது. அந்த கூடாரத்தில் ஒரு முன்னேற்றம் வரல. அந்த கூடாரத்தில் ஒரு தரித்திரம், அந்த கூடாரத்தில் ஒரு சமாதானம் இல்லை. அப்போ சிறையிருப்பில் இருக்கிறதான நேரத்தில் நாம் என்ன தெரியுமா செய்யணும்? நேரமாகி விட்டது, வேகமாக 1-2 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் சிறையிருப்பில் இருக்கிறதான நேரத்தில் முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், 2 நாளாகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் அதனுடைய 6வது அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து 1-2 வசனங்களை வாசிங்கள். எல்லா வசனத்தையும் வாசிக்க நம்ம முடியாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, இல்லைன்னா அந்த டிஸ்பிளேல இருக்க வாசிங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கையின் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்கள் சிறைபிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போயிருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்தில் தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி கெஞ்சி போதும். அப்போ சிறையிருப்பில் இருக்கிறதான நேரத்தில் நமக்குள்ள என்ன வரணும்னா, முதல்ல ஒரு உணர்வோடு கூடிய மனம் திரும்புதல். எல்லாரும் சொல்லுங்க, உணர்வும் மனம் திரும்புதலும். கொஞ்சம் சத்தமாக சொல்லி பாருங்க, கொஞ்சம் கூட சத்தமாக. மனம் திரும்புதலில் 2 வெரைட்டி உண்டு தெரியுமா? தற்காலிக மனம் திரும்புதல், நிரந்தர மனம் திரும்புதல். தற்காலிக மனம் திரும்பினவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நிரந்தர மனம் திரும்பினவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். 2லையும் கை உயர்த்தாதவங்க இன்னும் மனம் திரும்பலன்னு தானே அர்த்தம். தற்காலிக மனம் திரும்புதல் எங்கே பாஸ்டர் பைபிளில் இருக்கு? பார்வோன் உண்டு இல்லையா? பார்வோன் அவர் மனம் திரும்புவார். எதுக்கு? இந்த தொந்தரவு மாறணும்னு மனம் திரும்புவார். தொந்தரவு கிளியர் ஆகிட்டு அடுத்து சொல்லுவார், விட மாட்டேன்னு சொல்லுவார். நாட்டில் உள்ள தண்ணி ரத்தமாக மாறி இருக்கு. இப்போ மோசையை கூப்பிட்டு சொல்லுவார், மோசே
இதெல்லாம் ஒன்று கிளியர் பண்ணிடு, நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. கிளியர் ஆச்சுன்னா சொல்லுவார், இனி வரமாட்டேன்னு சொல்லுவார். தலைவேதனை மாறுறதுக்கு சர்ச்சைக்கு வந்தேன், மாறியாச்சு, இனி வரல. கால் வேதனை மாறணும்னு சர்ச்சைக்கு வந்தேன், மாறியாச்சு, இனி வரல. இதுதான் தற்காலிக மனம் திரும்புதல். என் கர்த்தர் விரும்புகிற தற்காலிக மனம் திரும்புதல் அல்ல, ஒரு இளையகுமாரனை போல, ஒரு சகைவை போல, ஒரு நிரந்தர மனம் திரும்புதல். ஆகையினால தான் ஆண்டவருங்க என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பணும், சும்மா மனம் திரும்பக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் கூடாரத்தில் தேவனுடைய பிரசன்னம் இல்லை என்கிற உணர்வு முதல்ல வரணும். எங்கள் கூடாரத்தில் ஆவியானவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியலை. கர்த்தாவே, எங்கள் கூடாரத்தில் உம்முடைய பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்து நிறைய நாளாச்சு. உம்முடைய கூடாரத்தில் யாக்கோவுக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு ஏணி ஒரு பெத்தேலாக இருக்கணும்னு நான் விரும்பினேன், ஒரு பெனியேலாக இருக்கணும்னு விரும்பினேன். பரிசுத்த ஆவியானவர் உலாவு கூட ஒரு கொர்நேலியுடைய வீடாக இருக்கணும்னு விரும்பினேன். மார்க்குடைய ஒரு மாளிகையை போல பெந்தகோஸ்து நாளில் இறங்கி வந்து ஆவியானவர் இறங்குகிற இடமாக எங்கள் கூடாரம் இருக்கணும்னு விரும்பினேன். ஆனால் இன்னைக்கு எங்கள் கூடாரம் ஆவியானவர் இருக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு பாபிலோனியன், ஏதோ ஒரு சத்துருடைய சிறையிருப்பு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டு இந்த 21ஆம் தேதி காலை ஆராதனையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை திருப்பி எங்கள் குடும்பத்தில் ஆவியான ஒரு அசைவாடணும்னு விரும்புகிறவங்க கரங்களை தட்டி காத்தல சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கள் கூடாரத்தின் மேலே இருக்கிற சிறையிருப்புகள், எங்கள் கூடாரத்தின் மேலே இருக்கிற சத்துடைய வல்லமைகள், எங்கள் கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்புகளுக்கு எங்கள் குறைவுகள் காரணம் நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே சோத்திரம். நேரங்களை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் ஆண்டவர் கொடுக்காம போனதுனால ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஏதோ ஒரு சிறையிருப்புகளை இருக்கிற நாங்கள் உணர்வடைந்து ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, முதல்ல சிறையிருப்பில் இருக்கிறதான நேரத்தில் நீங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் திரும்பவும் நீர் அசைவாடுவதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ எங்களுக்கு பேசும் நீர் எங்களுக்கு வேணும். எங்கள் கூடாரத்துக்கு இனி நீங்கள் வேணும். ஆண்டவரே, எங்கள் கூடாரத்தில் நீங்கள் வேணும். கர்த்தர் வந்தால் என்னென்ன நடக்கும்னு நான் பின்னால் காட்டுறேன், டக்குன்னு முடிச்சிடுறேன். கர்த்தர் வந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை ரெண்டாவது சொல்கிறேன். முதல்ல சிறையிருப்பில் இருக்கும்போது உணர்வுள்ள ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வேணும். ரெண்டாவதாக சிறையிருப்பில் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, 126வது சங்கீதம், அது சிறையிருப்பில் இருந்து எழுதப்பட்ட சங்கீதம். அந்த சிறையிருப்புக்கு பிறகு அதை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிற சங்கீதம் 126வது சங்கீதம் 4வது வசனத்தில், கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ரெண்டாவது ஜெபிக்கணும். முதல்ல மாறணும், ரெண்டாவது ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி விடும். ஆண்டவரே, திருப்பி விடும். ஆண்டவரே, எனக்கு நல்லா தெரியுங்க, எத்தனை சாட்சிகளை சொல்லலாம். சாதாரண ஏழைகளாக வருமானத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததான தாய்மார்கள், அவங்க வீட்டில் ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் இருந்ததான நேரத்தில் எந்த வீட்டில் எல்லாம் இருந்து கண்ணீர் வடித்தாங்களோ அந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தெரியுமா? குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாதாரண கொத்தனார், சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க கர்த்தரை தேடினதுனால அவங்க பிள்ளைகளை கர்த்தர் மருத்துவர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் கர்த்தர் மாற்றினார். நம்ம சர்ச்சிலே இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, சிறையிருப்பில் இருக்கிறதான நேரத்தில் படுத்து தூங்கிடாதீங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ராச்சாமங்களில் எழும்பி அந்த வீட்டை, உங்களுக்கு கர்த்தர் தந்த வீடு, உங்களுக்கு கர்த்தர் தந்த அறை, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நடந்த ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்போது போல இந்த கூடாரத்தின் மேலே இருக்கிற சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் திரும்பட்டும். ஆண்டவரே, சிறையிருப்புகளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் திரும்பட்டும். ஆண்டவரே, இந்த சிறையிருப்புடைய கிரியைகளை ஆண்டவர் திருப்பி விடும். ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல கர்த்தாவே, எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆண்டவரே, திருப்பும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு தந்த வீடு நல்ல சாப்பிடுவதற்காக மட்டுமல்ல, நல்ல அலங்காரம் பண்ணுவதற்காக மட்டுமல்ல,
நாம் நல்ல ஜெபிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு வீட்டை தந்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை எதுக்கு தந்திருக்கிறார்? ஆண்டவரை நல்லா துதிக்கணும் என்பதற்காக வீட்டை தந்திருக்கிறாரு. தேவ சமூகத்தில் மன்றாடணும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு அந்த கூடாரத்தை தந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கூடாரத்திலிருந்து யாக்கோபுடைய கூடாரம் போல கூடாரத்திலிருந்து ஜெபிங்க. அவங்க ஜெபிச்சாங்க, சிறையிருப்பில் இருந்து ஜெபிச்சாங்க. திடீரென சிறையிருப்பை எப்படி திருப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இனி சிறையிருப்பை கர்த்தர் எப்படி திருப்புவார்? இதே சங்கீதம் 126 இருக்கிறது. 1வது வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். திடீரென சொப்பனம் பார்த்துருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சொப்பனம் பார்த்துருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வரவே வராதா? சிலருக்கு நல்லா வரும், சிலருக்கு நல்லா வராது. சிலருக்கு தூங்கும் போது வரும், எழும்பும்போது மறந்துடுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா சொப்பனம் பார்த்தே பேசுவாங்க, சொப்பனம் பார்த்தே பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவாங்க. எவனோ ஒருத்தன் சத்துரு சொப்பனத்தில் வந்தான், அகிட்டி சொப்பனத்தில். திடீரென கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். இந்த வருஷத்தில் நான் மிக தைரியமாக பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி சொல்லுகிறேன், கர்த்தர் அநேக குடும்பங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். சிறையிருப்புகளில் இருக்கிற அநேக குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வந்து விடுதலை ஆக்குவார். அது நிமித்தம் என் கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது நிமித்தம் என் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். சொப்பனம் காண்கிறது போல ஒரு ஆராதனைங்க. என் ஆண்டவருக்கு நம்முடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு 4 வருஷம்லாம் தேவையில்லை. ஒரு சொப்பனங்க ஒரே ராத்திரியில், சொப்பனம் ஒரே ராத்திரியில், சில நிமிஷங்களில் என் தேவனால் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற முடியும். ரொம்ப காலம் ஆகாதுங்க. தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறங்க. திடீரென பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். நம்முடைய ஊழியத்தில் வந்து இறங்குவார், நம்முடைய சபைகளில் வந்து இறங்குவார். திடீரென சில கட்டுகள் அது அவிழ்க்கப்பட்டு விடும். சில மந்திர கட்டுகள் உடையும், சில சாபத்துடைய கட்டுகள் உடையும், சில பில்லு சூனிய கட்டுகள் உடையும். சொப்பனம் காண்கிறது போல ஒரே நாளில் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். இனி கர்த்தர் சிறையிருப்பை திருப்பினால் என்ன நடக்கும்? நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? அந்த எரேமியா 30வது அதிகாரம் 19, 20 வசனங்களை நாம் திரும்ப வாசிப்போம். எரேமியா 30வது அதிகாரம் 19, 20வது வசனம். நான் அதை விளக்கவில்லை, நான் அதை பேசும்போதே நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அதற்கு ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்பி இந்த வசனத்தின்படியே இந்த வாரத்திலே நம்முடைய குடும்பங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக என இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 19 வாசிங்க. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். எவைகளிலிருந்து? முந்தின அதிகாரத்தில் இருக்கு, யாக்கோபுடைய கூடாரங்களிலிருந்து. என் தெய்வ பிள்ளைகளே, ஏன் இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியலை? சர்ச்சில் வந்தால் வாயில் கட்டு, சிலருக்கு சர்ச்சில் வந்தால் கையில் கட்டு, சிலருக்கு சர்ச்சில் வந்தால் கண்ணில் யாக்கும் கட்டு. கண்ணை மூடவே மாட்டாங்க. அது கேட்குறது பைபிளில் எங்கேயாவது இருக்கான்னு நான் கேட்குறேன். காலையில் பல்லு தைச்சிங்களா? பைபிளில் எங்கேயாவது இருக்கா பல்லு தைக்கணும்னு? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பார்க்குறத பார்த்தா நாங்கள் தேய்ச்சமான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. கை தட்டுங்க, எங்கேயாவது பைபிளில் இருக்கா? பைபிளில் இல்லையோ? கைகளை உயர்த்துங்க. நான் நினச்சிக்கிட்டேன், இனி எல்லாம் இதெல்லாம் சொல்லவே கூடாது. தட்டுனா தட்டுறாங்க, தட்டாட்டு போகிறாங்க. ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சந்திப்பார். அன்னைக்கு நாங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலும் இவங்க விடாமல் தட்டுற ஒரு நாள் வரும் பாருங்க. உருட்டி போடுவார். இல்லை போட்டு மரியாதையாக நீங்கள் இல்லைன்னா ஆவியானவர் போட்டு உருட்டி எடுத்துருவார், புரட்டி எடுத்துருவார். அது நடக்கும் சீக்கிரத்தில்.
கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் அதை செஞ்சுருவார். நான் அதை வாஞ்சிக்கிறேன், நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒரு மாதிரி இந்த ஜெபத்தில் அரைக்கண்ணை பார்க்கறது, ஜெபத்தில் இப்படி முக்கா கண்ணை பார்க்கறது, பாஸ்டர் இருக்கிறாரா போகிறாரான்னு பார்க்கறது, தம்பி ஃப்ராங்க்லின் பாடுறாரா கீபோர்டில் போடுறாரான்னு பார்க்கறது, இந்த கேஸுகள் எல்லாம் ஒரு சிறை இருப்பாங்க. இதுக்கு பேர். இதை ஒரு நாள் கர்த்தர் திருப்பும் போது அது தானா ஆடலும் பாடலும் சோத்திரத்துடைய சத்தமும் துணிக்க ஆரம்பிக்கும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். கர்த்தர் மட்டும் நம்ம குடும்பங்களில் இருக்கிற சிறையிருப்பை திருப்பிட்டாருன்னு வச்சுக்கோமே, அங்க எப்ப பார்த்தாலும் சோத்திரம், ஆனந்த தூதி ஓலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துனிக்கும், ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். என் கர்த்தர் சிறையிருப்ப மாற்றினா, நான் சொல்ல சொல்ல நீங்கள் வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல போகிறீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றினால் இனி நம்முடைய குடும்பத்தில் முறுமுறுக்கிற சத்தம் இருக்காது, பலவீனத்தின் சத்தம் கேட்காது, ஸ்தோத்திரத்தின் சத்தத்தை கேட்க பண்ணுவார், ஆடல் பாடலின் சத்தத்தை கேட்க பண்ணுவார், நம்முடைய கூடாரங்களை வர்த்திக்க பண்ணுவார், குறுகி போக அனுமதிக்க மாட்டார், சிறுமைப்பட அனுமதிக்க மாட்டார், நம்முடைய சபையை திடப்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் குடும்பத்தினால கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய சிறையிருப்பை திருப்பி என் கர்த்தர் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்னமும் மகிமைப்படுத்துகிறவர் சிறையிருப்பை திருப்புகிறதுனால நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும், இந்த வருஷத்தில் இந்த 1 2 3 வாரமா ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தான் நமக்கு தந்துட்டே இருக்கிறார். மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை தான் கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்மில் தேவன் என்ன எப்படி மகிமைப்படுறாருன்னு போன வாரத்தில் பார்த்தோம். அதுக்கு முன்னால் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது அப்படி கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மளில் இருக்கிற சிறையிருப்புகளை திருப்புகிறதுனால கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், அதிகமாக நான் வாஞ்சிக்கிறேன், அதிகமாக இங்கே நம்ம ஊழியத்திலே, நம்ம ஊழியத்துக்கு நான் போகிற இடங்களிலேயும் நம்முடைய கூடாரங்களில் இருக்கிற சிறையிருப்புகளை அத்தனையும் ஆண்டவர் நீக்கி ஒரு பலத்த ஒரு ஆடல் பாடலின் சத்தம், ஒரு ஆராதனையின் தோனி நம்முடைய சபைகளிலே எழும்புமே. ஆனால் ஆராதிக்கிறதுனால் உண்டாகிற விட்டுதலை, எரிகோவின் அலங்கங்கள் உடையும், ஸ்தோத்திரம், சத்துருவின் கோட்டைகள் நிர்மூலமாகும், செங்கடலிலே வழி திறக்கும் ஆராதனையினால சிறையிருப்புகளை மாற்றி தேவநாம மகிமைப்படுத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.